நம்ம இன்றைக்கி பார்க்குறதுங்க இனிப்பு சீடைங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு வேண்டுங்க இனிப்பு சீடை. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, அதனாலங்க. இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பச்சரிசி மாவு 1 டம்ளருங்க, வெல்லம் 1/2 டம்ளர், ஏலக்காய் தூள், தேங்காய், அவுள், வெண்ணெய்ங்க. சரிங்களா? இந்த அவுளை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணிடணுங்க. தேங்காயை நல்லா தோல் சீவி, இந்த தோல் ப்ரௌன் கலர் தோல் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துகிட்டு மிக்சியில் லைட்டாக ஓட்டிட்டு அது பச்சரிசி மாவோட அந்த அவுள் பொடி, தேங்காய் துருவல், இந்த வெண்ணெய், ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டுறணுங்க. போட்டுட்டு வெல்லத்தை வந்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாகு நான் தண்ணி மாதிரி இங்கே பாகு காய்ச்சிட்டு நல்லா வடிச்சிடணுங்க. மண் இல்லாமல் வடிச்சிட்டு இந்த மாவோட அவுள், தேங்காய், வெண்ணெய், ஏலக்காய் தூள் போட்டுட்டு இந்த பாகை வடித்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணுங்க. அப்படி சப்போஸ் பாகு நம்மளுக்கு பத்தலை அப்படின்றப்ப லைட்டாக தண்ணியை தொளிச்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோணுங்க. சரிங்களா? இப்போ வந்து அப்படி பிசைஞ்ச மாவு வந்து நான் இப்படி உருண்டை பண்ணி வச்சுருக்கேங்க. இதை இப்போ நம்ம எண்ணெயில் போடலாங்க. சரிங்களா? பாருங்கள், எண்ணெயில் போட்டிருக்கேங்க. வேகுதுங்க. இது வெடிக்காதுங்க. அந்த வெள்ளை உப்பு சீடை தான் கொஞ்சம் வெடிக்குங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணணுங்க. சரிங்களா? நல்லா இருக்குங்க. நல்லா கரெக்டான இனிப்பாக இருக்குங்க அது. பச்சரிசி மாவு வேணால் லைட்டாக வடக்கல்லில் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. லைட்டாக இது கடையில் வாங்கின மாவு தாங்க. லைட்டாக வறுத்துட்டு, ரொம்பலாம் வறுக்க வேண்டியது இல்லைங்க. லைட்டாக வறுத்துட்டு வெள்ளைப்பாகு ஊற்றிட்டு இந்த அவுள் போட்டுட்டு தேங்காய் பூ போட்டுட்டு வெண்ணெய் போட்டுட்டு நம்ம பிசைஞ்சு இப்படி உருண்டை பண்ணிவிட்டு போட்டாக்கா ரெடிங்க. பாருங்கள், இப்போ இனிப்பு சீடை ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கு இனிப்பு சீடை ரெடிங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட இனிப்பு சீடை ரெடிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம வந்துட்டு நல்ல மணங்க, நல்லா வெள்ளைப்பாகு ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, நல்ல மணமாக இருக்குங்க. பாருங்கள், வெள்ளை சீடை ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? இதே பக்குவத்தோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.